விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிள்ளையாரை கடையிலேருந்து வாங்கினாலும் சரி, நம்மளே வீட்டில் செஞ்சாலும் சரி, 3ஆவது நாள் போய் கரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இருக்க ப்ரூனே நாட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான் கிடைக்காது. நானே தான் செஞ்சேன். அதை கரைக்கிறதுக்காண்டி தான் கேபிங்கிற ஏரியாவில் ஒரு கடற்கரையில் போய் கரைக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். பிள்ளையாரை ஏன் கரைக்கிறாங்க தெரியுமா? ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணல் அடிச்சுட்டு போயிடும். அதனால தண்ணீர் நிற்காது, கடலில் போய் சேர்ந்துடும். ஆனால் களிமண் உள்ள இடத்துல பூமி நிலத்தடி நீரை அதிகரிக்க செஞ்சு நமக்கான குடிநீர் பிரச்சனையை தீரும் அப்படின்னு நம்புவாங்க. அதனால அந்த காலத்தில் விநாயகரில் களிமண்ணில் செஞ்சு 3 நாள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி 3ஆவது நாள் ஆற்றுல போய் கரைப்பாங்க. நான் இருக்க ஏரியாவில் ஆறுனா இல்லைங்க, கடல் தான் இருந்தது. சரி, கடல்லே போய் கரைச்சிடலாம் அப்படின்னு தான். நான் பிள்ளையாரை கரைக்கிறப்ப என்ன நினைப்பேன் அப்படின்னா, பிள்ளையாரை கரைக்கிறப்ப நம்மளோட கஷ்டமும் சேர்ந்து பிள்ளையாரே எடுத்துகிட்டு போயிடுறாரு, இனிமே வர காலங்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை.